தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானவுடன் யாரை பழிவாங்கினார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரானவுடன் யாரை பழிவாங்கினார் தெரியுமா? 1987 டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்துமஸ் தினத்தன்று எம்ஜிஆர் காலமானார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்காக இராணுவ வண்டியில் ஏற்றப்பட்டது. அப்பொழுது ஆரம் வீரப்பன் ஆதரவாளர்கள் இராணுவ வண்டியில் அமர்ந்து ஒழுங்கு செய்து கொண்டிருந்தனர். செல்வி ஜெயலலிதா இராணுவ வண்டியில் ஏறி எம்ஜிஆர் உடலோடு பயணிக்க நினைத்தார், திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஆரம் வீரப்பன் ஆதரவாளர்கள் அவரை அங்கே அமரவிடாதபடி தடுத்தனர். அப்பொழுது ஆரம் வீரப்பனின் தீவிர ஆதரவாளரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP ராமலிங்கம் அவர் செல்வி ஜெயலலிதாவை இராணுவ வண்டியிலிருந்து கீழே தள்ளிவிட்டார். கீழே விழுந்த செல்வி ஜெயலலிதாவை அனைவரும் பரிதாபத்துடன் பார்த்தனர். இந்த நிகழ்ச்சி செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய அனுதாபத்தை தேடித்தந்தது. செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு KP ராமலிங்கம் செல்வி ஜெயலலிதா தலைமையில் இணையாமல் திமுகவில் இணைந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனவுடன் இராணுவ வண்டியில் இருந்து தன்னை தள்ளிவிட்ட KP ராமலிங்கத்தை பழிவாங்க நினைத்தார். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனவுடன் செய்த முதல் செயல், தற்பொழுது பாஜகவில் இருக்கின்ற KP ராமலிங்கத்தை இரவோடு இரவாக காவல்துறை மூலமாக தூக்கி காவல் நிலையத்தில் வைத்து அவரை ஜட்டியோடு அடித்து கொடுமைப்படுத்தினர். இதுதான் செல்வி ஜெயலலிதா செய்த முதல் செயல். செல்வி ஜெயலலிதா தான் முதலமைச்சர் ஆனவுடன் யாரை முதலில் பழிவாங்கினார் என்று சொன்னால், பாஜகவின் தற்பொழுது மாநில துணைத் தலைவராக இருக்கிற KP ராமலிங்கம் எம்ஜிஆர் உடல் ஏற்றப்பட்ட அந்த பீரங்கி வண்டியிலிருந்து செல்வி ஜெயலலிதாவை கீழே தள்ளிவிட்டவர். அவரைத்தான் செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக பழிவாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.